ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் வந்து காம்படிஷன், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கும் தான் காம்படிஷன். தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களின் நலனுக்கு யார் எதிரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணி டிஎம்கே வந்து என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு விசஸ் டெல்லி, தமிழ்நாடு விசஸ் பிஜேபின்றாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா பிஜேபியும் டெல்லியில் ஆளுகிற பிஜேபி அரசு தமிழக நலனுக்கு என்ன பண்ணிருக்கு, பண்றதெல்லாம் தமிழகத்துக்கு எதிரான விஷயம். மும்மொழி கொள்கையா இருக்கலாம், தேசிய கல்விக் கொள்கையா இருக்கலாம், நீட்டா இருக்கலாம், நிதி தராததா இருக்கலாம், அடிக்கிட்டே போலாம். திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கலாம், சிறுபான்மையினருக்கான பிரச்சனையா இருக்கலாம், அடிக்கிட்டே போலாம். ஒட்டுமொத்த விஷயமும் தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலைகளை செய்யும் பொழுது டிஎம்கே அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுல ஸ்ட்ராட்டஜி இருக்கு, லாஜிக்கலையும் கரெக்ட். அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. ஏன்னா பிஜேபி அகைன்ஸ்ட் அங்கே ஓட்டு இருக்கு, அதை அறுவடை பண்ணணுங்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அட் த சேம் டைம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்கு. உண்மைதானே? என்னத்தை தமிழுக்கு நீங்க ஆதரவு போயிட்டு உங்களை எதிர்க்காம இருக்கிறதுக்குன்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. மத்தியில் ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன எவ்வளவு குடசலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கடந்த 4 வருஷத்துல 2021 முன்னாடி 2017 to 2021 வரைக்கும் எடப்பாடி கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியும். திருப்பி என்னெல்லாம் பண்றதுக்கு கலட்டி விட்ட கூட்டணி திரும்ப எடப்பாடி கூட சேர்த்துட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியும். இந்த வாட்டி ஜெயிச்சா தமிழ்நாட்டில் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்புறம் எப்படி பிஜேபி இந்த எலெக்ஷன்ல ரோல் இல்லைன்னு சொல்றது? பிஜேபிக்கு ரோல் இல்லைன்னா பிஜேபி எதுக்கு இவ்வளவு முட்டி மோதிட்டு இருக்காங்க? ஒருவேளை பிஜேபி இன்னைக்கு தனியா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனிச்சு நிக்கிறாங்கன்னா சீன்ல இல்லாதவங்க பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடலாம். அவங்க ஏடிஎம் கூட இருக்கிறாங்க. should be danger. கரெக்டா? இப்ப அந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா இங்க நடக்க போறது ஏடிஎம் ஆட்சி மட்டும் இல்ல, பிஜேபியோட ஆட்சியும் கூட தான். சொல்ல முடியாது, அது பிஜேபி ஆட்சியே கூட இருந்துடலாம். அது ஏடிஎம்கள் இருக்கக்கூடியவங்களோட ஆளுமையை பொறுத்தது இல்லையா? அப்போ டேஞ்சர்.